வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிப்பு, குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், தனியார் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான வர்த்தமானி, பொதுமக்களுக்கான அறிவிப்பு, அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம், போலீஸ் திணைக்கள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்பு, யாழில் ஜனாதிபதி அனுரகுமார சுட்டிக்காட்டு, தேங்காயின் விலை குறைவடையும் சாத்தியம், வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரசு நிறுவனங்களை நடத்திச் செல்வதில் 30,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் கண்டுள்ளதென தெரிவித்த ஜனாதிபதி, ஆட்சேர்ப்பு நடைமுறைக்கு அமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் என்பதோடு பட்டதாரிகளுக்கும் இதன்போது வாய்ப்பு கிட்டும் என்றும் தெரிவித்தார். இதில் போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் எனவும், விண்ணப்பிப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு வாகனத்திற்கும் பொருந்தும் வகையில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் February 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விதிக்கப்பட்ட தற்காலிக தடை நீக்கப்பட்டு பயணிகள் போக்குவரத்து, விசேட நோக்க வாகனங்கள், வணிக மற்றும் சரக்கு போக்குவரத்து மற்றும் தனியார் வாகனங்களின் இறக்குமதி தொடர்பாக இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குற்றவாளிகள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு அறிவிக்க போலீஸ் தலைமையகத்தினால் அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. போலீசாருக்கு வழங்கப்படும் தகவல்கள் குற்றவாளிகளுக்கும் சட்டவிரோத செயல்களை செய்பவர்களுக்கும் கிடைப்பதாக மக்களுக்கு சந்தேகம் இருப்பதால் இந்த தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி தகவல் அளிப்பவர் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் போலீசாருக்கு தகவல்களை வழங்குவதற்காக போலீஸ் தலைமையகம் 1997 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. 6 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளை லங்கா சதொச நிறுவனம் குறைத்துள்ளது. அதற்கமைய பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு இன்று முதல் 220 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 165 ரூபாவாகும். வெள்ளை சீனி 1 கிலோகிராமின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டு 235 ரூபாவிற்கும், மைசூர் பருப்பு 1 கிலோகிராமின் விலை 3 ரூபாவால் குறைக்கப்பட்டு 285 ரூபாவிற்கும், வெள்ளை பச்சரிசி 1 கிலோகிராமின் விலை 1 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 209 ரூபாவிற்கும் சத்தச ஊடாக விற்பனை செய்யப்படவுள்ளது. 2025 ஜனவரி 31 நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சூப்பர் டீசலின் சில்லறை விலையை திருத்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் லங்கா சூப்பர் டீசலின் விலையை 18 ரூபாவால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அதன் புதிய விலை 331 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மற்ற எரிபொருள்களின் விலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு, குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், தனியார் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான வர்த்தமானி, பொதுமக்களுக்கான அறிவிப்பு, அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம், போலீஸ் திணைக்கள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்பு, யாழில் ஜனாதிபதி அனுரகுமார சுட்டிக்காட்டு, தேங்காயின் விலை குறைவடையும் சாத்தியம், வெளியான தகவல். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.